இங்கே இருக்கிற ஸ்டாண்ட் மிக்சரில் இங்கே வந்து 3 அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அட்டாச்மெண்ட் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஸ்க் அட்டாச்மெண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் மெரங் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கோ இல்லை கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேடில் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த பேடில் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேக் பேட்டர் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குக்கீஸ் பேட்டர் இதெல்லாம் ரெடி பண்ணணும், ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோ ஹூக் அட்டாச்மெண்ட். நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, பீட்சா பேஸ், பிரெட்ஸ், பன்ஸ் இதெல்லாம் ஃபக்காஷியா இதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த டோ ஹூக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக் யோக் செப்பரேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் லிட் மாதிரி இருக்குது. அண்ட் சைடில் 3 கார்னர்ஸ்லேயும் வந்து ஒரு சிலிக்கான் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் நீங்கள் வந்து உங்களோட அட்டாச்மெண்ட்டில் இது பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஏதாவது உள்ளே போடணும், ஸோ தண்ணி நீங்கள் வந்து மாவு பிணையும் போது ஊற்றணும், நீங்கள் ஏதாவது வந்து இன்க்ரீடியன்ட் போடணும் அப்படின்னா இந்த ஒரு கேப் வழியாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.